ஸ்ரீ கர்க சம்ஹிதை பிருந்தாவன காண்டத்தின் 19ஆம் அத்தியாயம் ராசலீலையின் விளக்கம். மன்னன் பகுலாஸ்வர் வினவினார், தேவரிஷியான நாரத மாமுனிவரே, தேவி ஸ்ரீ ராதைக்கு தரிசனம் கொடுத்து அவரது அன்பை சோதித்த பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது லீலா சக்தி மூலம் என்ன லீலையை காட்டினார்? ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, வைசாக மாதமான மாதவ மாதத்தில் மாதவி கொடிகளால் மூடப்பட்ட பிருந்தாவனத்தில் ராசேஸ்வரர் மாதவரே ரசகாவை தொடங்கினார், அதாவது ராசலீலையை துவங்கினார். வைசாக மாதமான வைகாசி மாதத்தின் கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி என்று அழைக்கப்படும் தேய்பிரை பஞ்சமி நாளன்று சந்திரன் அழகாக உதயமான போது வசீகரமான ஷியாமசுந்தர் என்றழைக்கப்படும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யமுனை நதிக்கரையில் உள்ள தோட்டத்தில் ராசேஸ்வரியான தேவி ஸ்ரீ ராதையுடன் ராசலீலையை நிகழ்த்தினார். மிதிலேஸ்வரர் கூறினார், இதற்கு முன்பு கோலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த அனைத்து வேடங்களும் உடனடியாக தங்கம் மற்றும் விலை உயர்ந்த கற்களால் அலங்கரிக்கப்பட்டன. பிருந்தாவனமும் ஒரு தெய்வீக வடிவத்தை எடுத்து காம வெறி கொண்ட கல்ப மரங்கள் மற்றும் மாதவி கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு நந்தன வனத்தை கூட அதன் அழகால் தடுக்க தொடங்கியது. அரசனே, யமுனை நதி ரத்தினங்கள் மற்றும் தங்கத்தால் செய்யப்பட்ட மேசைகளால் செய்யப்பட்ட படிகளாலும் அன்னங்கள் மற்றும் தாமரை மலர்களால் மூடப்பட்டிருந்தன. ஒரு தனித்துவமான அழகு இருந்தது. கிரிராஜ கோவர்த்தன மலையைப் போலவே அழகாக இருந்தது. யானையின் நெற்றியிலிருந்து போதை தரும் மதுபான ஓடைகள் பாய்வது போலவும் அதை சுற்றி தேனீக்கள் கூட்டம் கூடுவது போலவும் மலை தொடரின் பள்ளத்தாக்குகளிலிருந்து நீரூற்றுகள் பாய்ந்தன. அந்த மலை அழகிய குகைகளாலும் வண்டுகளாலும் நிறைந்திருந்தது. பல்வேறு உலோகங்களுக்கு பதிலாக பல்வேறு இரத்தினங்கள் அங்கே பிரகாசித்தன. அதன் இரத்தின சிகரங்களின் தெய்வீக பிரகாசம் எங்கும் பிரகாசித்தது. அது பறவைகளின் கீச்சொலியால் நிரம்பியிருந்தது. கொடிகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மலையை சுற்றியுள்ள அனைத்து தோப்புகளும் ஒரு தெய்வீக வடிவத்தை எடுத்து கூட்ட அரங்குகள் மற்றும் மண்டபங்களால் அலங்கரிக்கப்பட்ட வீதிகள், முற்றங்கள் மற்றும் தூண்களை அலங்கரித்து அவற்றின் அழகை மேம்படுத்தின. அரசர்களின் தலைவரே பகவானே, படபடக்கும் தெய்வீக கொடிகள், தங்க கலசங்கள் மற்றும் மலர்களால் நிரப்பப்பட்ட கோயில்களை அலங்கரிக்கும் வெள்ளை இதழ்கள் அந்த தோப்புகளை அலங்கரித்தன. வசந்தத்தின் இனிமை அவை அனைத்தையும் நிரப்பியது. காக்கைகள் மற்றும் கொக்குகள் அங்கு தங்கள் இனிமையான பாடல்களை பாடின. புறாக்கள் மற்றும் மயில்கள் போன்ற பறவைகள் எல்லா இடங்களிலும் கிண்டல் செய்தன. ஸ்ரீ ராதா கிருஷ்ண தெய்வங்களின் புனித பாடலை பாடும்போது வெடித்த மாயைகளால் அனைத்து தோப்புகளும் குறிப்பாக அலங்கரிக்கப்பட்டன. யமுனை பாலத்தில் குளிர்ந்த மென்மையான மற்றும் நறுமணம் கொண்ட காற்று மீண்டும் மீண்டும் வீசியது. ஆயிரக்கணக்கான தாமரை மலர்களின் மகரந்தத்தை அது பரப்பியது. இந்த நேரத்தில் பல பெண்கள் கோபியர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்ய தோன்றினர். சிலர் கோலோகத்தில் வசிப்பவர்கள், சிலர் படுக்கையை அலங்கரிக்க உதவினர், சிலர் சிலையை அலங்கரித்தனர். தேவி ஸ்ரீ ராதையுடன் கருமையான அழகிய பகவான் ஸ்ரீஹரி தங்க படற்கொடி அடர் புலியை தாங்குவது போலவும் சப்பாலா கன சதுரத்தை தாங்குவது போலவும் தங்க சுரங்கம் நீலமலையை தாங்குவது போலவும் அழகுபடுத்தப்பட்டார். பிருந்தாவனத்தில் உள்ள ராச அரங்கில் மதன் மோகன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உலகை மயக்கும் பெண்ணான ரதியால் அலங்கரிக்கப்பட்டார். ரதியுடன் காமதேவர் போல பிரஜத்தின் அழகிகள் எத்தனை பேர் இருந்தார்களோ அதே வடிவத்தை எடுத்துக்கொண்டு நாடகத்தில் ஒரு நடன கலைஞரை போல சிறந்த நடன கலைஞர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ராச சங்கத்தில் நடனமாடத் தொடங்கினார்.
அழகான கோபிகை பெண்கள் அழகிகள் அனைவரும் அவர்களுடன் பாடவும் நடனமாடவும் தொடங்கினர். பல கருப்பு நிலவுகளுடன் அந்த மாடு மேய்க்கும் அழகிகள் பெரும்பாலான இந்திரர்களுடன் தெய்வங்கள் நடனமாடுவது போல் தோன்றினர். பின்னர் மதுசூதன பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யமுனையின் நீரில் அனைத்து அழகான பெண்களுடன் அலையத் தொடங்கினார். மாடு மேய்க்கும் கோபிகை பெண்களுடன் அலையத் தொடங்கினார். யக்ஷர்களின் அரசரான குபேரன் அழகான யக்ஷர்களுடன் அலைவது போல முடி கயிறுகள் மற்றும் கல்லறைகள் கட்டப்பட்ட உச்சிகள் கொண்ட அழகானவர்கள் நழுவி விழுந்தனர். யமுனை நதி நீல நிறத்தில் பல்வேறு வண்ண மலர்கள் அச்சிடப்பட்டிருப்பது போல துடிப்பான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேளங்கள் மற்றும் கைத்தாளங்களின் மெல்லிசை ஒலியுடன் பிரஜ பெண்கள் பகவான் ஸ்ரீ மதுசூதனனை புகழ்ந்து பாடினர். அவர்களின் ஆசைகள் நிறைவேறின. பகவான் ஸ்ரீஹரி அவர்களின் அனைத்து துக்கங்களையும் நீக்கிவிட்டார். அவர்களின் மாலைகள் சுறுசுறுப்பாக இருந்தன. மேலும் அவர்கள் பேரானந்தத்தில் மூழ்கினர். பிருந்தாவனத்தின் தலைவரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த பிரஜ அழகிகளுடன் மிகவும் அழகாக தெரிந்தார். அவர்களின் அழகான கரங்கள் துடித்தன, துள்ளி குதித்தன. அவை தெளிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட போது எண்ணற்ற ஒப்பற்ற நீர் துளிகளின் வடிவத்தை எடுத்தன. வானத்தில் நின்று வித்யாதரர்களும் தேவகணங்களும் கந்தர்வ பெண்களும் தெய்வங்களுடன் இணைந்து மலர்களை பொழிந்து பரவசத்தை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் அன்பின் வசீகரத்திற்கு இரையாகிவிட்டனர். அவர்களின் ஆடைகளின் இடுப்பு பட்டைகள் தளர்ந்து நழுவிக் கொண்டிருந்தன. இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையிலுள்ள பிருந்தாவன காண்டத்தின் 19ஆம் அத்தியாயமான ராசலீலை இனிதே நிறைவடைந்தது.